கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லும். தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக இத்தனை வருஷம், இத்தனை மாசம், இத்தனை வாரம் இந்த சபையில் எவ்வளவோ தேவ செய்தியை அடியன் மூலமாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஏதாவது ஒரு வார்த்தையினால நீங்கள் மாற்றப்பட்டிருக்கீங்களா? மறுரூபமாக்கப்பட்டிருக்கீங்களா? தெளிவு அடைஞ்சிருக்கீங்களா? இல்லை உங்கள் கோணலான பாதைகளை மாற்றிருக்கீங்களா? சரியாக மாற்றிருக்கீங்களா? சரி, எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை மட்டும் தூக்குவாங்க. ஒன்று வேணும், கரங்களை மட்டும். ஒரு 4 பேர் கை தூக்குறீங்க. இவ்வளோ பேர் இருக்கிறத 4 பேர் கை தூக்குறீங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள என்ன ஆகல? இறங்கல, தைக்கப்படலை. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருக்கீங்க. இந்த காதில் வரும்போது தட்டி விட்டுருக்கீங்க. இது எதுக்கியா நமக்கு? இது நமக்கு ஆனது கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுப்படுத்திக்கணும். நான் கேரளாவில் மூணார் என்ற பகுதியில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தேவ செய்தி கொடுத்தது. அப்போ அங்கே போயிட்டு இருக்கும்பொழுது, அங்கே தேவ செய்தி கொடுத்துட்டு இருக்கும்பொழுது அங்கே நிறைய ஆத்துமாக்கள் இருந்தாங்க. ஒரு நண்பர் சபை முடிஞ்ச பின்னாடி, வார்த்தைகள் முடிஞ்ச பின்னாடி ஆகிட்டு வந்தார். நீங்கள் கொடுத்த வார்த்தை 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தா அன்னைக்கே நான் திரும்பியிருப்பேன். இந்த 10 வருஷம் என் வாழ்க்கையை நான் அழிச்சிருக்க மாட்டேன், என் குடும்பத்தை முடிக்கிருக்க மாட்டேன். அப்போ நான் கேட்டேன், சபைக்கு போனேன்? சபைக்கு போனேன். இந்த 10 வருஷம் போனேன். ஞாயிற்றுக்கிழமை போனேன், உபவாசம் போனேன். அப்போ சொல்கிறேன், கேரள சர்வீஸ் போனேன், அங்கே டோலா கரைஞ்சி எடுத்து வாசித்தேன் சொன்னாரு. டாமரின் இருந்துச்சு, எடுத்து வாசித்தேன். சில நேரம் கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட சொன்னாங்க, போட்டேன். ஆனால் இவ்வளவு செய்த எனக்குள்ள தேவ செய்தி இறங்காமல், அப்ப தேவ செய்தி இறங்காமல் இருக்கிறதுனால தான் நீ தேவனுக்காக செயல்படாமல். இதான் அவர் சொல்றது. இன்னைக்கு தேவ செய்தி இறங்கியிருக்கு, இனிமேல் நீ என்ன பண்ண போற? மறுரூபமாக போற. அப்போ இதுக்கு இடையில என்ன இருக்கும்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, திடப்படுத்தல் எடுத்திருக்கிறாரு, ஞானஸ்தானம், மூலிகை ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாரு, கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் போட்டிருக்கிறாரு, டாமரின் வாசித்திருக்காரு, டோலாக் வாசித்திருக்கிறாரு, ட்ரிபிள்கான் வாசித்திருக்காரு, சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு, எல்லா கூட்டங்களையும் கலந்துக்கிறாரு. ஆனால் ஏதோ ஒன்று அவருக்குள்ள இல்லை. அது என்ன? அது என்ன? எடுத்து வாசிப்போம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 John chapter 2 verses 27. 1 யோவான் புஸ்தகத்தை திருப்பி பெறுவோம். அதில் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கிட்டு அதில் 27வது வசனத்தை, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களா? இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டதான தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அபிஷேகம். அபிஷேகம் ஒரு கிறிஸ்தவனுக்கு வேணுமா? வெறும் பைபிள் இருந்தா போதாதா? ஒரு சர்ச் இருந்தா போதாதா? ஒரு சர்ச்சுக்கு ஒரு 10 வருஷம், 15 வருஷம், ஒரு 5 வருஷம், ஒரு 3 வருஷம், ஒரு 2 வருஷம், இல்லை 1 வருஷம் சபைக்கு வந்தா போதாதா? நம்ம ஒரு ஊழியம் பண்ணலாமே. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் ஊழியத்தில் நிலையா நிற்க முடியல? எத்தனை பேர் விழுந்து போயிருக்கிறாங்க, குடும்பங்களை கட்ட முடியல. எத்தனை ஊழியக்காரன் டைவர்ஸ் போயிருக்கான், எத்தனை ஊழியக்காரன் விபச்சாரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கான், எத்தனை ஊழியக்காரனுடைய மனைவி பிள்ளைகள் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் விக்கிரகாரத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு. சொல்லும்போது சொல்லுவோம், நாங்கள் ஊழியம் பண்ணுறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் பைபிள் படிக்கிறோம்,
நாங்கள் மெசேஜ் கொடுக்குறோம். அப்போது அவங்களுக்கு ஏன் அந்த பின்மாற்றம்? இன்னைக்கு விசுவாசிகள் உங்களை கூட எடுத்துக்கிடுவோமே, ஒரு நினச்சோங்களேன், ஒரு நேரம் நல்லா பைபிள் படிக்கிறேன் பாஸ்டர், ஒரு நேரம் நல்லா சர்ச்சுக்கு போன இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாஸ்டர், ஆனால் ஒரு நேரம் சர்ச்சுக்கு இன்னைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி சர்ச்சுக்கு போனாலும் அப்படியே கண்ணு இழுத்து அப்படியே தூக்கத்துக்கு ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போயிடுது. நைட்டெல்லாம் சர்ச்சுக்கு போகணும் அப்படியே உற்சாகமாக தான் இருந்தேன். ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே அப்படியே ஒரு ஆழ்ந்த நித்திரை, அயர்ந்த ஒரு நித்திரை வந்து அப்படியே கண்ணை இழுக்குது. அடுத்து பைபிளை கையில் எடுக்கிறதுனால பைபிள் படிக்க முடியல. அப்புறம் படிக்கிறானு ஜெபம் பண்ணும் போது அப்புறம் ஜெபம் பண்ணலாம். இந்த வார்த்தையை இன்னும் சில பேர் வேறுமாய் நினைப்பாங்க. அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால சகலத்தையும் குறித்து போதிக்குது அப்படின்னா என்ன ஆயிடுவாங்க, இவங்களே ஒரு போதனையாளர் ஆயிடுவாங்க, இவங்களே போதிக்கிறவங்களா ஆயிடுவாங்க. இவங்க பாஸ்டிட்டு போய் நிற்க மாட்டாங்க, பாஸ்டிட்டு போய் ஜெபத்துக்கு நிற்க மாட்டாங்க, பாஸ்டிட்டு போய் ஆலோசனை நிற்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை செய்ய போறதுக்கு முன்னாடி பாஸ்டர் ஜெபம் பண்ணி சொல்லுங்க கேட்க மாட்டாங்க. கேட்டா எங்களுக்கு அபிஷேகம் வந்து சொல்லு, நாங்களும் இருக்கீங்க. அப்போ சபைக்கு வராமல் போனா, நான் அபிஷேகம் பண்ணின சபைக்கு வர வேண்டாம், பைபிள் படிக்க வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம், எனக்குள்ளேயே அந்த அபிஷேகம் எனக்கு அபிஷேகம் இல்லை. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியினால் ஒரு மனிதனை அல்லது ஒரு மனுஷியை தொடுவது. இரண்டாவதாக அந்த பரிசுத்த ஆவியினுடைய கிறிஸ்துவினுடைய வல்லமையால நிரப்புறது. அப்ப இது மூலமாக ஒரு பாதுகாப்பு, ஒரு அதிகாரம், ஒரு பரிசுத்தம். அப்போ அந்த அபிஷேகம் என்ன அப்படின்னா, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு காரியம். அப்போ அந்த தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்த பிறகு, அபிஷேகம் என்பது பிறந்த உடனே அபிஷேகம் கிடைச்சிடும், வளரும் போது அபிஷேகம் கிடைக்காது. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நீ ஆலோசனை எடுத்து அதுக்கப்புறம் வருது. இது ஒரு பாஸ்டர்கிட்ட போய் தலையை கொடுத்தோன்னே அபிஷேகம் பண்ணுங்கன்னா அவரோட எண்ணெயை போட்டு பூசி பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஆசிரியர் ஜீவிஸ் வந்து தண்ணி தெளிச்சு பரிசுத்தப்படுத்தணும் இல்லை. அப்போ அதெல்லாம் அபிஷேகமாக இருந்தால் உனக்குள்ள ஏன் தூக்கத்தின் ஆவி வருது, பெருமையின் ஆவி வருது, கசப்பின் ஆவி வருது, பாவம் வருது, மீறுதல் வருது, கீழ்ப்படியாமல் வருது, அசால்ட்டுத்தனம் வருது, அசாத்தியம் வருது, அசௌகரியம் வருது, பலவீனம் வருது. ஒரு பிரச்சனையில உன்னால் அந்த பிரச்சனையை தாண்ட முடியாமல் அப்படியே மூழ்கி போற ஒரு போராட்டம், ஒரு நோய், ஒரு நொடி வந்த உடனே ஆடி அசைஞ்சு போயிடுற. அப்போ இந்த அபிஷேகம் இல்லாமல் நீ கிறிஸ்தவனாக்கப்பட்ட பெரிய ஊழியக்காரனும் அபிஷேகம் பெரிய ஊழியக்காரன் ஆகலாம். தேவனுடைய தீர்மானத்தினால் அல்ல. மனுஷனுக்கு 4 பணம் வந்தால், 4 ஸ்பான்சர்ஸ் வந்தால், கொடுக்கறதுக்கு 4 பேர் வந்தா, அவன் கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், பைக்கில் போகலாம், பெரிய இடம் வாங்கலாம். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இடம், சொந்த இடம் இருக்கு, ஒரு சர்ச்சு வச்சுக்கிறேன், நான் பாஸ்டர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ஒரு நாள் அடைவில் உன்னை விட்டு தளர்ந்து போயிடும். நீங்கள் பாருங்க, வடநாடுக்கு மட்டுமல்ல, கர்நாடகா மட்டுமல்ல, கேரளா மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, பல இடங்களில் பார்க்குறோம். நீங்கள் சபைகள் அடிக்கிறாங்க, ஊழியர்களை அடிக்கிறாங்க, விசுவாசிகளை அடிக்கிறாங்க, ஆராதனைக்கு வர முடியல, பைபிளை கிழிச்சு போடுறாங்க, பைபிளை எரிச்சு போடுறாங்க. பயங்கரமான பிரச்சனை. கன்னியாகுமரி நாகர்கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்களை கூப்பிட்டு பூணூலை போடு, அது விபதியை பூசு, இதை செய்யல அப்படின்னா உன் மனைவியை கெடுத்துருவோம், பிள்ளைகளை கெடுத்துருவோம், எரிச்சுவோம், உடனே பூசலாம். அப்போ உடனே அதுல
மாற்றத்துக்குள்ள போறதுக்கான காரணம் வேணும். இப்போ நீங்களே கிறிஸ்தவர்கள் விசுவாசி இருக்கீங்க, ஒரு சின்ன பிரச்சனை, இதை பண்ண சொல்லிட்டாங்க, இதை செய்ய சொல்லிட்டாங்க, அப்படி பண்ண இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம், இன்னைக்கு பைபிள் படிக்க வேண்டாம், இன்னைக்கு ஜெபம் பண்ண வேண்டாம், இன்னைக்கு இந்த காரியம் இருக்கு, அங்கே போனேன், இங்கே போனேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். அப்போ இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தால் இது உங்களை போதிக்கும் என்னது என்னன்னா, இப்போ நீ ஜெபம் பண்ணி தான் ஆகணும், இப்போ பைபிள் படிச்சு தான் ஆகணும், இப்போ சர்ச்சுக்கு போய் தான் ஆகணும், இப்போ சர்ச்சுக்கு போய் நீ தூங்கி தான் ஆகணும், இல்லை தூங்கக்கூடாது. இருக்கீங்களா? இதுதான் போதிக்கணும். ஒரு புருஷனா நீ எப்படி இருக்கணும், ஒரு மனைவியா நீ எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளையா நீ எப்படி இருக்கணும், ஒரு சபையில விசுவாசியா சபையினுடைய உறுப்பினரா நீ எப்படி இருக்கணும், ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு முதலாளியா எப்படி இருக்கணும், இதுதான் இந்த அபிஷேகம் சொல்லி கொடுக்கும். இன்னைக்கு இந்த அபிஷேகம் இல்லாதனால தான் இந்த பாஸ்டர் பத்தியா என்னையத்தான் குத்தி குத்தி பேசுறாரு, என்னை திட்டி திட்டி பேசுறாரு, என்னை அடிச்சு அடிச்சு பேசுறாரு, என்னையத்தான் அவர் பாயிண்ட் பண்றாரு, பின் பண்றாரு. இந்த ஆள்லாம் ஒரு பாஸ்டர் எல்லாம் பெரிய அவன்கிட்ட போய் எதுக்கு வாதாடணும், அவனுடைய மனைவி சரியில்லை, அவன் பிள்ளைங்க சரி, இதுதான் ஆண்டவர் ஆட்டுக்கு வால் நடந்து வச்சுக்க மாதிரி சின்ன சபையாகவே இருக்கான். அவனால் எழும்ப முடியும், அடுத்த தெருவுக்குள்ள போகாமல் இருக்கிறான். இப்படிலாம் பேசுவாங்க. இருக்கீங்களா? அபிஷேகம் பண்ணப்படாமல் இருக்கிறதுனால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உலகத்தான் போலவே. அப்போ பரிசுத்த ஆவியினால தொடாமல் இருக்கிறாங்க. பைபிள் சொல்றாங்க, பைபிள் படிக்க முடியுங்க, அபிஷேகம் இல்லாமல் பைபிள் படிக்க முடியும், ஞானஸ்நானம் இல்லாமல் பைபிள் படிக்க முடியும். பிசாசே இயேசு கிறிஸ்துவை கொண்டு அந்த பால்கனியில நிக்க வச்சுட்டு நீ குதிச்சுட்டேனா 91 சங்கீதத்தை அழகா படிக்கிறான். சாத்தான் ஓதும் வேதம் அழகா சொல்றாங்க. நீங்க குதிச்சேனா தேவ தூதர்கள் கைகளிலே ஏந்துவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ரோமர் புத்தகத்தில் வாசிக்கும் போது சாத்தான் ஆண்டவரை விசுவாசிக்கிறான், வார்த்தை படிக்கிறான், விசுவாசிக்கிறான். சாத்தான் ஆராதனை பண்றான், சாத்தான் இசைக்கருவிகள் வாசிக்கிறான், கீத வாத்தியங்கள் வாசிக்கிறான், சங்கீதங்கள் படிக்கிறான். அப்போ இதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னு சொல்ல முடியாது. அப்ப அபிஷேகம் பண்ணப்படுதுன்னா பரிசுத்த ஆவியினுடைய தொடுதல் ஒண்ணு, இரண்டாவது பரிசுத்த ஆவியினுடைய அதிகாரம், பரிசுத்த ஆவியினுடைய பாதுகாப்பு, பரிசுத்த ஆவியினுடைய பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் எப்படி இருக்கணும்னா சபையில வந்து உட்காரும் பொழுது மட்டுமே அப்படியே சுத்தமா சேர்லாம் தொடச்சி அப்படி இல்லை. அப்புறம் வெளியே போன பாருங்க, அப்படியே பெண்கள் ஆண்களையும், ஆண்கள் பெண்களையும் என்ன ட்ரெஸ் போடுறாயா, அழகா இருக்கால, அவன் சடைய பத்தியா, அவன் நடைய பத்தியா. பரிசுத்தம்னா அங்க பார்க்கல என் தாய் நடந்து போற, என் அக்கா நடந்து போற, என் தங்கச்சி நடந்து போற, என் அம்மா நடந்து போற, என்னை பெத்த தாய் போற, இயேசுனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட. அவன் பைக் வாங்கிட்டான் பார்த்தியா, அவன் வீடு வாங்கிட்டான் பார்த்தியா, எங்கதான் கொள்ளடிக்கிறானே தெரியல, எங்கதான் சம்பாதிக்கிறானே தெரியல. நம்ம விடிய சம்பாதிக்கிறோம், நமக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. அவன் மட்டும் எப்படி? இதெல்லாம் அங்க வராது. அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா பொறுமை இருக்கும். உனக்கு அடிக்கிறான் அப்படின்னா பொறுமை இருக்கும். உனக்கு காரி துப்புறான்னா திரும்ப அவனவே பார்த்து, ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? இதுதான் அபிஷேகம். இருக்கீங்களா? சொல்ல முடியலையா? எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த உன் தலையை அபிஷேகம் பண்ணும். அப்போ அபிஷேகம் பண்ணின பின்பதாக சாத்தான்
தொட முடியுமா? தொட முடியும். இருக்கீங்களா? என்னடா அப்படி சொல்றாரு பாஸ்டர்? சவுலுக்கு அபிஷேகம் பண்ணின என்பதாக சவுலுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியை எடுத்து சாத்தானுடைய ஆவி உள்ள வைத்து, அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நீ சரியா நடத்தலன்னு சொன்னா, பரிசுத்தமா நடத்தலன்னு சொன்னா, தேவனுடைய அதிகாரத்துக்குள்ள, தேவனுடைய சத்துவத்துக்குள்ள, தேவனுடைய ஆளுகைக்குள்ள, தேவனுடைய ஆவியான ஒரு தொடுதலுக்குள்ள அவர் சொல்றபடி நீ கேட்கலன்னு சொன்னா, அவருடைய பிள்ளைகளாகிய ஊழியக்காரர் சொல்றதை நீ கேட்கலன்னு சொன்னா, உனக்குள்ள இருக்கிறத திருப்பி கொண்டு போய் இப்ப தீர்க்க தரிசனம் சொன்ன உனக்குள்ள என்ன வந்துடும்? அந்நிய ஆவி சொல்ல ஆரம்பிச்சிடும். இந்த அந்நிய ஆவி சொல்ல ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கிறிஸ்தவன் பாவம் பண்ணிட்டு இருப்பான், சுடல் நடக்கும். குடிகாரனா இருப்பான், சுடல் நடந்துடும். விக்கிரகமான பண்ணுவான், சுடல் நடந்துடும். நம்ம நினைப்போம், என்னடா அது அவனுக்குள்ளே ஆண்டவர் பேச. ஆண்டவர் பேசல, அந்நிய ஆவி பேசும். அது எப்படி சொல்றது நடக்கும்? நடக்கும், நடக்கிற மாதிரி. அது நடக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். இப்போ ஒரு விஷயம், கேஆர் புரத்தில் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு? 10:45 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 10:50 ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா 10:51 10:50 வச்சுக்கலாமா? 19 வச்சுக்கலாமா ஆக்சிடென்ட்? 10:50க்குன்னா 10:51 இது சாத்தான் சொல்லும். ஆவியானவர் சொல்றது 10:50 ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னா காலையில் 6 மணிக்கே சொல்லுவாங்க, நைட்டு 12 மணிக்கே சொல்லிடுவாங்க. சொல்றது இல்லையா? இதுதான் விஷயம். அப்போ குறிகாரன், ஜாதகக்காரன், அந்நியாமி இதெல்லாம் சொல்றது நடக்குதுன்னா நடந்த பொண்ணு. நீங்க குறி சொல்ற வேண்டாம் போனீங்கன்னா, நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா, நீங்க அப்படி இருந்தீங்க தெரியுமா, அப்படி செய்ய போறீங்க, இதைத்தான் சொல்லுவான். சொல்யூஷன் சொல்ல மாட்டான், தீர்வு சொல்ல மாட்டான். இப்படி செஞ்சா ஆவியானவருக்குள்ள இப்படி இருந்தால் இது நடக்கும், இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றதை சீர்படுத்தி சரிப்படுத்துவார். இதுதான் அபிஷேகம் பெற்றவனுக்குள்ள போதிக்கிறது. நம்ம என்ன செஞ்சிருவோம்? போதிக்க ஆரம்பிச்சோம்னா பாஸ்டருடைய போதனை கேட்க மாட்டோம், பாஸ்டர்கிட்ட ஜெபத்துக்கு நிற்க மாட்டோம். நாங்களே ஜெபம் நிற்கிறோம், எங்களுக்கும் ஜெபம் இருக்குல்ல. இப்ப நம்ம கட்ட ஆரம்பிச்சிருக்கோம், இயேசுவின் நாமத்தினால் கட்டுகிறோம், வாயெல்லாம் கோணிட்டு போவோம், நிறைய வசனம்லாம் சொல்லுவோம், ஓ ரீ பா ரா பா சா அப்படின்னுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா விழுந்துருவோம். ஐயோ 4 நாள் பாஸ்டிங் வந்தேன் பாஸ்டர், 4 நாள் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், 5ஆம் நாள் விழுந்துட்டேன், அதான் சபைக்கு வர முடியல, ஐயோ வேலைக்கு போக முடியல, குடும்பத்தை நடத்தணும். விழுந்து போய், அப்போ விழுந்து போன நிலைமை என்ன அப்படின்னா, அபிஷேகம் இல்லாத. அபிஷேகம் இருந்தால் எவ்வளவு பலவீனம், சோர்வு, அசதி, பிரச்சனை, போராட்டம், வம்பு, வழக்கு, நோய் நொடி என்ன இருந்தாலும் டக்குன்னு ஒரு மாற்றத்துக்கு எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 21-22 வசனம். உங்களோட கூட எடுத்து வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. எடுத்துட்டீங்களா? வாசிங்க. 2 கொரிந்தியர் 1-21-22 எடுத்துட்டீங்க, பார்த்துட்டே இருக்கீங்க, படிங்க. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். பாருங்க, உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி. அப்ப நம்ம சபையில ஒருவரோடு ஒருவர் சேர்த்து ஊழியக்காரர்களோடும் விசுவாசிகளோடும் இணைத்து கிறிஸ்துவுக்குள்ள இணைத்து சீர்படுத்துறார். அப்போ ஊழியக்காரன் மூலமா தேவ செய்தி வரும்போது நீங்க ஸ்திரமாகணும், கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரமாகணும். நீ சொன்னா நான் இதுக்கு கேட்கணும், நான் பெரிய பெண்ணிகன் சொல்றதை கேட்கறது கிடையாது, நான் ஹிம் சொன்னாலே கேட்கறது கிடையாது.
தினகரன் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லியே நான் கேட்கல, அவரே போயிட்டார் மண்ணுக்குள்ள. நீ சொன்ன மட்டும் கேட்டோம்னா, நீ வேதம் என்ன சொல்லுங்க, உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர். அந்த அபிஷேகம் பண்ணினவருக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன ஸ்திரமாகணும் இருக்கீங்களா? சும்மா சபைக்கு வந்து மணியாடிட்டு போகக்கூடாதுங்க, பாயை தைச்சிட்டு போகக்கூடாது, சேரை தைச்சிட்டு போகக்கூடாது. ஹலோ, தூங்கி எந்திரிச்சு அப்படியே நினைச்சு கொடுத்துட்டு, அப்பா நல்ல தூக்கம்டாப்பா சாமி, என்ன நல்ல தூக்கம், நேற்று பூரா ஓட்டி பார்த்தேன்னா ஐயோ நல்ல அப்பா அப்படின்னு சொடக்கு எடுத்துட்டு அப்படியே காலம் தட்டிட்டேன். அது கிடையாது. கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டு, கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தப்பட்டு, கிறிஸ்துவுக்குள் சரியாகி நான் வரும்போது, சபைக்குள்ள வரும்போது ரிப்பராக வந்தேன். மெக்கானிக் செட்டில் என்ன இருக்கும்? நல்ல வண்டி நிற்குமா? ஷோகேஸ் நிற்கிற வண்டி நிற்குமா? ரிப்பர் வண்டி தான் நிற்கும். அப்புறம் ரிப்பர் சரியாகிறது இங்கே, அதான் ஸ்திரப்படுத்துறது. ஸ்திரமில்லாத வண்டிகள் ஸ்திரப்படுத்து. சரியில்லாம வர நீ சரி. அப்போ குத்தி காட்டுறது கிடையாது, உன்னை கோல் சொல்றது கிடையாது, உன்னை திட்டுறது கிடையாது, உன்னை அவமானப்படுத்துறது கிடையாது. நீ அப்படி நினைச்சனா நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கிடையாது. ஹலோ, இந்த சபை சரியில்லை, அந்த சபை போனேன், அந்த சபை சரியில்லை, அந்த சபை போனேன், அந்த சபை போனேன், அந்த இப்படியே ஒரு நாளைக்கு நீ ஒரு வருஷத்துக்கு நீ வந்து 365 நாளில் 52 வாரம் இருக்கு, 57 வாரம் இருக்குன்னா 52 55 சபை போயிட்டே இருக்க வேண்டியதான். யூடியூப்ல பாஸ்டர் தேட வேண்டியதான், போய் ஃபேஸ்புக்கில் தேட வேண்டியதான். இல்லை இந்த பாஸ்டர் சரியில்லை, நானே பாஸ்டர் ஆகிட்டேன், ஐ ஆம் அ பாஸ்டர், நான் பாஸ்டர் ஆகிட்டேன், நான் பிஷப் ஆகிட்டேன், நான் சுவிசேஷன் ஆகிட்டேன். நோ, உன்னுடைய அபிஷேகத்தினுடைய தன்மை தெரியாமல், உன்னுடைய ஸ்திரம் தெரியாமல் நீ வந்து என்ன ஆக முடியாது. அப்போ சபையில எல்லாமே இருக்கும், எல்லா பிரச்சனை, போராட்டம், வம்பு, வழக்கு எல்லாமே இருக்கும். ஸ்திரமாக வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கு. அடுத்து சொல்லுங்க, அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. அப்போ அபிஷேகம் என்ன? பரிசுத்தமான ஆவியானவர் நமக்குள்ள இடைப்படணும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வருகிறது தான் அபிஷேகம். அப்போ நான் பைபிள் படிக்கிறேன் பரிசுத்த ஆவி இல்லாமல், அதனாலதான் வெறுமையாவே இருக்கேன். அவனை போல வரணும், இவனை போல வரணும், அனில் அம்பானியை போல வரணும், டாடா பிர்லா போல வரணும், அந்த பிசினஸ் பண்ணணும், இந்த பிசினஸ் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லா ஆசையும் இருக்கியா? அதை படிக்கணும், இதை படிக்கணும், எல்லா ஆசையும் இருக்கு. ஆனால் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு உதவாக்கைய, ஒரு சோம்பேறியா, ஒண்ணுமே ஆகாதவனா இருக்கிறேன். ஒரு விறகு கட்டையா கிடைக்கிறேன், விறகு கட்டை முளைக்கவே மாட்டேங்குது. அப்போ என்ன அர்த்தம்? அபிஷேகம் என்ற ஆவியானவர் அந்த முத்திரிக்கப்பட்ட, அதாவது முத்திரை போடப்பட்டார். முத்திரிக்கப்பட்டதுன்னா முத்திரை போடப்பட்டார். எடுத்து வாசிங்க, எபேசியர் புஸ்தகம் 1:13-14. முத்திரிக்கப்பட்டதுன்னு என்ன பாஸ்டர்? மந்திரிக்கிறதா? இந்த துண்டெல்லாம் வச்சு மந்திரிப்பாங்க, இலையெல்லாம் வச்சு மந்திரிப்பாங்கன்னு அதான் இல்லை. முத்திரிக்கப்பட்டது அப்படின்னா முத்திரை போடப்பட்டது. எடுத்து வாசிங்க, எபேசியன்ஸ் சாப்டர் 1:13 and 14. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நல்ல கவனம் பாருங்க. முதல்ல நீங்க உங்க ரட்சிப்பை பெறணும். இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை கேட்கணும். ஹலோ, இருக்கீங்களா? அடுத்து விசுவாசிகள் ஆனபோது அப்புறம் விசுவாசிகள் ஆகும். எடுத்தோன்னு விசுவாசி கூட கிடையாது. அப்ப எடுத்தோன்னு எப்படி ஊழியக்காரனாவ? எடுத்தோன்னு எப்படி ஊழியக்காரியாவ? 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும், 4 பேருக்கு டெஸ்டிமனி சொல்லணும், 4 பேருக்கு வார்த்தை சொல்லணும். பிரதர், அந்த ஆதியாகம புத்தகத்துல ஆபிரகாம் என்ன சொல்ல தெரியுமா? கூடாது பிரதர். முதல்ல நீ வந்து ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது நீ வந்து சுவிசேஷத்தை முதல் கேட்கணும். இந்த காலம் விடக்கூடாது, பட்டுப்படாமல் இருக்கக்கூடாது. சுவிசேஷத்தின்படி நடக்க ஓட, அதுக்கப்புறம் விசுவாசியமாக, அதுக்கடுத்து
பரிசுத்த ஆவியால், அதுக்கடுத்து பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்படும். அவருக்குள்ளே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள முத்திரை, பரிசுத்த ஆவி கிறிஸ்து இயேசுவுக்குள் முத்திரை போடப்படணும், சீல் வைக்கப்படணும், அதான் முத்திரிக்கப்படணும். அதுக்கடுத்து அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தம், அதுக்கடுத்து தான் அவருக்கு சொந்தமா மாறணும். அடுத்து அவருடைய மகிமைக்கு, அதுக்கடுத்து அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். புகழ்ச்சியாக, அப்ப அவருடைய மகிமைக்கு தான் இருக்கணும் ஒழிய நம்ம மகிமைக்கு தேவை. நம்ம மகிமைக்கு டை பெல்ட் எல்லாம் கட்டிக்கிட்டு ஃப்ளைட்ல பறந்துக்கிட்டு கார்ல போய்கிட்டு பந்தா பண்ணிக்கிட்டு இந்த பாரு நீங்க ஐயான்னு கூப்பிடணும், அம்மான்னு கூப்பிடணும், போதகரின்னு கூப்பிடணும். நாங்களாம் இப்போ பாஸ்டர் ஆகிட்டோம்ல, பிஷப் ஆகிட்டோம், பிஷப்னு கூப்பிடணும். நாங்களாம் இப்போ ரெவரன் ஆகிட்டோம், ரெவரன் கூப்பிடணும். இன்னொன்று நான் வந்து அவருடைய மகிமைக்கு தான், நான் என்னுடைய மகிமைக்கு கிடையாது. ஹலோ, அவருடைய மகிமை. அப்போ நான் அவருடைய மகிமையை நான் வெளிப்படுத்த, அவருடைய மகிமையை நான் காட்ட, அவருடைய மகிமையை மற்றவங்க காண்படியாக எனக்குள்ள அவருடைய மகிமை பார்க்கணும். என்ன பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கணும். எனக்குள்ள இருக்க அந்த இயேசு கிறிஸ்துடைய பிரசனத்தை அவன் உணரணும். அப்ப நம்ம கோல் சொல்லக்கூடாது. இருக்கீங்க? இப்போ இது நமக்குள்ள இருக்கா? அப்பதான் அபிஷேகம் என்பது என்ன? தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது எண்ணெய் பூசுதல் அப்படின்னு பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானுடைய வருகைன்னு பார்க்குறோம். அப்போ நம்ம பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்கிறோமா? பழைய ஏற்பாடு காலத்திலையும் இருக்கிறோம், புதிய ஏற்பாடு காலத்திலும் இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் பேசும்போது, நிறைய பிரசங்கியார்கள் பேசும்போது, நம்மளாம் புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கிறோம், வெறும் புதிய ஏற்பாடு மட்டும்தான் பேசணும், அதை மட்டும் தான் தியானிக்கணும், அதை மட்டும் தான் படிக்கணும், இனிமேல் பழைய ஏற்பாடெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும், அதெல்லாம் வந்து மோசேனுடைய கட்டளை, மோசேக்கு கட்டளை வெளிப்படுத்துறது அப்படின்னு இல்லை. அது நிழல், இது நிஜம். அங்கே வித்தாக இருந்தது, இங்கே ஜீவனாக. அங்க பலி செலுத்த காரியமாக இருந்தது, இங்கே பலியாகவே ஆனது. அப்போ இங்கே பலி இயேசு கிறிஸ்து. அப்போ அங்க என்ன பூசுதல், இங்க பரிசுத்த ஆவியானவர். அப்போ பழைய ஏற்பாடு காலத்துல தான் என்ன பூசுறது, அதையும் நடைமுறைப்படுத்தணும். யாக்கோபு புஸ்தகத்துல எண்ணெய் பூசி மூப்பர்களை வரவழைச்சு எண்ணெய் பூசுங்க. அப்போ அதுவும் செய்யணும், பரிசுத்த ஆவியில நிரப்பணும். அப்போ பரிசுத்த ஆவி இல்லாமல் நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு வந்து பைபிள் படிச்சீங்கன்னா அது போதிக்காது. அப்போ உங்களுக்குள்ள பாவம் வரும், மீறல் வரும், கசப்பு வரும், கோபம் வரும், கேளிக்கை வரும், கூத்து வரும், இலக்காரம் வரும், அது வரும், இது வரும், இப்படி போகும், அப்படி போகும். அப்போ நீ ஃபார்மாலிட்டிஸ் கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவன் மாதிரி தான் இருப்பனுடைய கிறிஸ்தவனாக இருக்க மாட்டேன். புரிஞ்சவங்க மட்டும் அல்லையே சொல்லுங்க, புரியாதவங்க மட்டும் ஆமேனையா சொல்லுங்க. சும்மா பொதுவாக நடிக்கக்கூடாது. ஆவியான பேசிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியும் யாருக்கு புரியல, யாருக்கு உள்ள போகுது, யாருக்கு உள்ள போகல, யாருக்கு குழப்பமா இருக்கு, எல்லாமே தெரியும். நிறைய பேர் குழப்பமா இருக்கு, நான் பார்க்குறேன். நான் எல்லார் கண்ணையும் பார்த்து பேசுறதுனால யார் யார் எப்படி இருக்கீங்க, நிறைய பேர் திட்டிக்கிட்டும் இருக்கீங்க. எதையோ வம்பு உள்ள வச்சுக்கிட்டான். எதுவும் வாங்குறேன், ஆண்டவர் சொல்றதை நான் பேசுகிறேன். யாரும் சொல்லி கொடுத்து நான் பேச மாட்டேன். ஆவியானவர் சொல்லுன்னு சொல்லுவேன், இதை பேசுன்னு பேசுவேன். சொல்லு புத்தி கேட்டு நடக்கிறவங்க நான் கிடையாது. அப்போ கிறிஸ்து, இயேசுக்கு வந்து ஒரு பேர் வந்து கிறிஸ்து. கிறிஸ்துவனா என்ன அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பொருள்படுகிறது. அப்போ கிரேக்க வார்த்தையில கிரியோ அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எபிரேய பாஷையில வந்து இது ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது, அழைப்பு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கிரியோ அழைப்பு என்பதுக்கு, கிரியோன்னா பூசுதல், அழைப்போ என அபிஷேகம் செய்தல். அப்போ கிரியோ என்ற எண்ணெய் பூசுதலும் அழைப்போ என்ற அபிஷேகமும் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்போ இந்த அபிஷேகம் ரெண்டையும் நமக்கு கொடுக்கிறவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. யார் மூலமா கொடுக்கிற, பரிசுத்த ஆவி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் ஒன்று கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவின்றது கேளிக்கை கிடையாது, கிண்டல் கிடையாது.
இன்னைக்கு சில கூட்டம் இருக்கு, இயேசுவை மாத்திரம், ஒன்லி ஜீசஸ். இன்னொரு கூட்டம் பக்க வழியா, யூதா புஸ்தகத்தில் வர பக்க வழியான ஒரு கூட்டம், அது யெகோவா விட்னஸ் கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கு, வெறும் பரிசுத்தாவி மட்டும்தான், வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பரிசுத்தாவி மட்டும்தான், இயேசு கிடையாது, பிதா கிடையாது, உருவம் கிடையாது, அது கிடையாது. ஆனால் நாம யார் அப்படின்னா, பிதா, குமாரன், பரிசுத்தாவி, திரியேக தேவனை நம்ம என்ன பண்றோம்? வணங்குறது கிடையாது. என்ன செய்யணும்? உண்மையை சொல்லி வர மாட்டீங்க பார்த்தீங்களா? அப்போ அறகுறையில் எத்தனை வருஷமா அவங்களுக்குள்ள வணங்குறது கிடையாதுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை நாம என்ன பண்ணிக்கிறோம்? ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த பிள்ளையாக நம்ம மாறிக்கிறோம். அவர் நமக்கு சொந்த ரட்சகராக, மீட்பராக, மேய்ப்பராக, அப்பாவாக, அம்மாவாக, ஹலோ, சகலத்துக்கும் மேலான, சகலத்துக்கும் அதிபதியாக, எஜமானராக, அவருக்கு கீழே நாம, அவர் ரத்த கோட்டைக்குள்ள நாம, அவருடைய கரத்தின் கிரியைகளாக நாம இருக்கோம். அப்போ நம்ம யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்போ அபிஷேகத்தை பற்றி பைபிள்ல பேசுறத பார்த்துட்டு எனக்கு ஏறக்குறைய பைபிள் முழுசும் 163 இடத்துல இந்த வார்த்தை வரும், அபிஷேகம் வார்த்தை. பைபிள் முழுசுலையும் 163 இடத்துல வரும். கிட்டத்தட்ட 151 வசனத்துல பார்க்க முடியும் அபிஷேகம் என்ற வார்த்தை நம்ம பார்க்க முடியும். இந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் 142 இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். புதிய ஏற்பாடு காலத்துல அபிஷேகம் என்று சொல்லி பார்க்கிறோம். அபிஷேகம் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 21 முறை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 19 வசனத்துல பயன்படுத்திக்கிறாங்க. 18 இடத்துல எண்ணெய், சுகந்த வர்க்கம், சேறு பூசுதல், இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பரிசுத்த ஆவியின் நிலைவுதல் நம்ம சொல்லி பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 3 முறை விசுவாசிகளுடைய அபிஷேகத்தை குறித்து பார்க்கிறோம். அப்போ இந்த அபிஷேகம் என் வாழ்க்கையில இருக்கா? இந்த அபிஷேகம் எனக்குள்ள தங்கி இருக்கா? இந்த அபிஷேகம் இல்லாமல் நான் இருக்கிறதுனால தான் சபைக்கு கீழ்ப்படியல, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியல, குடும்பத்துல சரியான ஒரு மனுஷனா மனுஷியா இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துல சரியா நடத்தல, பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கல, கணவனை ஒழுங்கா வளர்க்கல, மனைவி ஒழுங்கா வளர்க்கல, எனக்கு கொடுக்கப்பட்ட பொருள்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, எனக்கு கொடுக்கப்பட்ட வியாபாரம், எனக்கு கொடுக்கப்பட்ட படிப்பு நான் ஒழுங்கா கிரமமா இல்லை. பெருமை இருந்துச்சு, பொறாமை இருந்துச்சு, போட்டி இருந்துச்சு, ஆசை இருந்துச்சு, வெறி இருந்துச்சு, குறை சொல்றது இருந்துச்சு, கோளாறு இருந்துச்சு, நோய் இருந்துச்சு. எல்லாத்திலையும் நோய் வந்த உடனே படுத்துட்டேன். அந்த நோயை கூட என்னால் என்ன பண்ண முடியல? பலப்படுத்த முடியல, நோயில எந்திரிக்க முடியல. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு நோய் வருமா? வரும். பேய் வருமா? வரும். பிரச்சனை வருமா? வரும். போராட்டம் வரும். ஆனால் அதிலிருந்து இந்த அபிஷேகம் உனக்கு போதிச்சு உன்னை ஸ்திரப்படுத்தி, சரிப்படுத்தி, செவ்வப்படுத்தி, முத்திரை போட்டு அந்த இடத்துல உன்னை பலப்படுத்தும். அதான் 23 சங்கீதம் வாசிக்கும் போது, சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் வாழ்நாட்கள் அல்ல கர்த்தருக்கு, என் குறைகள் அல்ல. பசும்புல் மேய்ச்சலை பார்க்கணும், தண்ணீர் அண்டையை பார்க்கணும். வறண்ட நிலம் கிடையாது, காஞ்ச நிலம் கிடையாது, பசி கிடையாது. ஹலோ, இருக்கீங்க? ஒண்ணுமே கிடையாது. அபிஷேகம் பண்ணப்பட்டான். அப்ப எல்லா பிரச்சனையும் வரும், பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். உடனே சர்ச்சுக்கு போ, உடனே பாஸ்டர்கிட்ட போ, பாஸ்டர் ஆலோசனை கேளு, பாஸ்டர் ஜெபம் பண்ண வை, மூப்பரை கூப்பிட்டு என்ன பூசு, பரிசுத்த ஆவியானவரை நிரப்ப சொல்லு, ஆராதனையில போய் பங்கெடு. அதான் ஆராதனை. கை தூக்கு, கை தட்டு, பாடு, துதி, ஆராதனை பண்ணு, மகிமைப்படுத்து. பேருக்கு பெருமைக்கும் புகழுக்கும் கிடையாது. நான் பாட்டு பாடுறேன், ஆராதனை பண்றேன், மெசேஜ் கொடுக்குறேன், ஜெபம் பண்றேன், பேருக்காக. வந்தா
எனக்கும் தெரியும்ன்றதுக்காக கிடையாது. நான் அபிஷேகம் பெறுவதற்கு, பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்வதற்கு. இருக்கீங்களா? எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 13 வசனம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ இந்த 9 வசனம் தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறது தேவனுடைய அநாதி தீர்மானம். நான் போகிறேன், நான் வரும் அளவும் உங்களை தேற்றும்படியாக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அவர் உங்களை நான் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த பலனோடு நான் வரும் வரைக்கும், அந்த இடத்துல நான் உங்களை கொண்டு போய் சேர்க்க வரைக்கும், இந்த உலகத்தில் நீ மனுஷியா பிள்ளையா இருக்கும்போது உன்னை சீர்படுத்த, பாவத்தை குறித்து கண்டிக்க, நீதியை குறித்து கண்டிக்க, சரி சொல்ல, எது குற்றம், எது சரி, எது தவறு, எது பாவம், எது உலகம், எல்லாத்தையும் கண்டிச்சு போதிக்க பரிசுத்த ஆவியை உனக்கு தரேன். இது அவருடைய தீர்மானம். அப்போ பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம் இருக்கலாமா? அதான் அபிஷேகம். அதை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக வாசிக்கும் பொழுது 10 உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்படி தெரிய வரும். உன்னதங்களிலே துரைத்தனம். அப்போ உலகத்தில் என்ன இருக்கு? துரைத்தனங்கள் இருக்கு, அதிகாரங்கள் இருக்கு. மந்திரி, எத்தனை துறைகள் இருக்கு? வீட்டு வரியத்துறை, வருவாய்த்துறை இருக்கா இல்லையா? என்ன எத்தனை துறைகள் இருக்கு? அப்போ நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், இந்த வரி வட்டி துறை இதெல்லாம் நான் கட்டணுமா? கட்டணும். தண்ணி வரி கட்டணும், வீட்டு வரி கட்டணும், சம்பள வரி கட்டணும், இந்த வரிகள்லாம் நீ கட்டணும். இந்த அதிகாரங்களுக்கு நீ கீழ்ப்படியணும், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். சட்டங்கள் போடும்போது சட்டங்களுக்கும் கீழ்ப்படி. நான் வந்து ஹெல்மெட் இல்லாமல் போவேன், நான் கிறிஸ்தவன். நோ பார்க்கிங்ல தான் வண்டி நிப்பாட்டுவேன், நான் கிறிஸ்தவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் ட்ரிபிள்ஸ்ல தான் போவேன், நான் கார்ல போகும்போது பெல்ட் போடாம தான் போவேன், ஸ்லோவ ஸ்பீடு தான் போவேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கிடையாது. வேதம் என்ன சொல்வது அப்படின்னா, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும். அப்போ சபையில உங்களுக்கு அந்த ஒழுக்கங்களை அறிவிக்க. அப்புறம் எதுக்கு சபைக்கு வர? ஹலோ ஹலோ எதுக்கு சபைக்கு வர? சபைக்கு வரும்போது இன்னைக்கு என் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும். அப்படியே வானத்தை பிச்சுக்கிட்டு, கூரையை பிச்சுக்கிட்டு அப்படியே பணமாக கொட்டணும், அப்படியே கொட்டணும். அப்படியே அரிசி பாத்திரத்தை திறந்தால், கடுகு பாத்திரத்தை திறந்தால், அஞ்சரப்பட்டியை திறந்தால் எங்கள் அம்மா சேர்த்து வச்ச பணமெல்லாம் வரணும். அப்படியே எங்கள் அப்பாவுடைய பீரோவை திறந்தால் உள்ள எங்கள் அப்பா சேர்த்து வச்ச பணமெல்லாம், அவர் வட்டி கட்டுற பணமெல்லாம் நான் எடுக்கலாம். அப்படின்னா இருக்கீங்களா? நான் சபைக்கு போனால் துரைத்தனங்களுக்கு நான் எப்படி கீழ்ப்படுகிறது, அதிகாரங்களுக்கு எப்படி கீழ்ப்படுகிறது, எப்படி ஒழுக்கம் என் பிள்ளையை வளர்க்குறது, எப்படி ஒழுக்கம் என் மனைவியை நடத்துறது, எப்படி ஒழுக்கம் என் புருஷனை நடத்துறது, எப்படி ஒழுக்கமாக என் வீடை நடத்துறது, எப்படி ஒழுக்கமாக நான் வாங்கின கடனை பயந்து 10ஆம் தேதி சொன்ன கடனை 8ஆம் தேதி 7ஆம் தேதி கட்டணும், 10ஆம் தேதி சொன்னதை 15ஆம் தேதி கட்டி அவமானப்படக்கூடாது. சண்டைக்காரன் போல நிற்க விட கடைக்காரன் போய் கையெட்டி வாங்கிட்டேன்னு ரஸ்கல் என்ன பண்ண சரி போவோம் வெட்டி போவேன். கடனை வாங்கிட்டு அசிங்கப்படுத்துறான். நான்லாம் கொடுக்காததான் செய்யாததான். ஹலோ, அப்போ அபிஷேகம் உனக்குள்ள இல்லை. கிறிஸ்தவன் மாதிரி கிறிஸ்தவன் கிடையாது, கிறிஸ்தவன் மாதிரி கிறிஸ்தவன் கிடையாது. என்னைக்கு உன் புருஷனை மற்றவங்கிட்ட போய் குறை சொன்னியோ, என்னைக்கு உன் பொண்டாட்டி மற்றவங்கிட்ட குறை, என்னைக்கு உன்னுடைய பாஸ்டரை மற்றவங்கிட்ட குறை சொன்னியோ,
என்னைக்கு பாஸ்ட் பொண்ணாடி குறைச்சோம், என்னைக்கு பாஸ்ட் இப்படி குறைச்சோம், என்னைக்கு அப்படியே அனுசரித்து போகிறேன் அப்படியே அப்படின்னு போனையோ அன்னைக்கே உன் அபிஷேகத்தில் நீ கோளாறாயிட்டேன்னு அர்த்தம். இருக்கீங்களா? வாசியம் 11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எதற்காக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த கிருபை, அந்த தயவு உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, இங்க ஆண்டவருடைய ஆதி காலத்தினுடைய ரகசியத்தை நீ அறிந்து கொள்ள இரண்டாவது சபைக்குள்ள ஒரு ஐக்கியம் உண்டாக, விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஐக்கியம், சபைக்குள்ள போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு ஐக்கியம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம், பிள்ளைகளுக்குள்ள பெற்றோருக்குள்ள ஒரு ஐக்கியம், சகோதர சகோதரிக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கீங்க. ஐக்கியம் வேணுங்க. முதல்ல தனிமரம் தோப்பாயிருமா? தனிமரம் அதான் சொல்லுவாங்க. ஒரு விசுவாசியை பார்த்தா, அவனை ஜெபிக்க சொல்லி பார்த்தா, அவனை பாட சொல்லி பார்த்தா, அவனை பைபிள் படிக்க சொல்லி பார்த்தா, சபைக்கு வரதை குறித்து பார்த்தா, அந்த சபை முழுசையும் பார்த்து அறிஞ்ச மாதிரி, அவன் குடும்பத்தை முழுசும் பார்த்து, என்ன பெற்று வளர்த்துருக்கான் அவன் அப்பா அம்மா, என்ன நடத்திருக்கிறான் அவன் போதக, என்ன சபைக்கு போறாங்க, எல்லாம் ஒரு சபையா விலை ஒரு விசுவாசம். அப்போ விளையும் பயிர் முளையில விவசாயிக்கு தெரிஞ்சிடும். எதை போட்டுருவான், எதை போட்டுருவான், இது முளைக்குமா முளைக்காதா, இது கனி கொடுக்குமா காய் கொடுக்குமா பறிக்கலாமா அப்படின்னு தெரிஞ்சிடும். இவன் போய் நம்ம கிளி போட்டுருவோம். நம்ம நினைப்போம் என்ன நல்லா தான் இருக்கு, கிளி போட்டான். அவனுக்கு தெரியும், முளைச்சி வரையிலே தெரியும், உள்ள வேறு செத்து போச்சு, மேலே பலபலான்னு இருக்கு, இலை நல்ல பலபலான்னு இருக்கு, ஆனால் உள்ள வேறு செத்துருச்சு. வேறு செத்தா இது முளைக்காது. அப்போ உன்னை பார்த்து இது முளையிலேயே இது நல்லா ஆகுமா அப்படின்றது தெரிஞ்சிடும். சில பயிர்களை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமா மருந்து கொடுத்து அதுக்கு ஏற்ற கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு, செடிகளுக்கு மருந்துலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான உரமும் வச்சுருக்காங்க. இந்த உரம்னு சொல்லுவோம். இப்போ எல்லாமே தானிக்கு மாத்திரை ஊசி, இப்போ செடிகளுக்கு ஊசி போடுறான், போட்டு பார்ப்பான் திரும்ப வருமா. அப்போ இது எங்க கிடைக்குது, இந்த சபையில உங்களுக்கு நீங்க பாஸ்டரோடு ஒரு ஐக்கியமானால், விசுவாசிகளோடு ஒரு ஐக்கியமானால், ஆண்டவரோடு ஐக்கியமானால், வார்த்தைகளோடு ஒரு ஐக்கியமானால், பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள அபிஷேகமா வந்தால், இப்ப மறுபடியும் உங்களை முளைக்க வைக்க முடியும். இல்லைன்னா புடுங்கி அக்கினில போடணும். இதனுடைய தொடர்ச்சியா வர வாரத்தில் பார்ப்போம். எல்லாமே கண்கள் தலைவலிச்சு. அன்பின் ஆண்டவரே, அபிஷேகத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல நாங்கள் கிருபையின் காலத்துல இருக்கிறோம். அபிஷேகம் தேவையா? அபிஷேகம் வேண்டுமா? அபிஷேகம் இருந்தால் மட்டுமே மோட்சத்தை அடைய முடியுமா? இப்படி நாங்கள் தியானித்துக் கொண்டோம். நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏனோ தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்திருப்பார் என்றால், இன்றைக்கு அவர்களை மறுரூபப்படுத்தும், ரெனிவல் பண்ணும். இயேசு ரத்தத்தை தெரியும். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பெரியவர்களை தவறுகளை கண்டு சிறு பிள்ளைகள் தவறான காரியங்களுக்கு போகாமல் சிறு பிள்ளைகளை நீ பொறுப்படுத்து. பிள்ளைகளுக்கு ஞானம், அறிவு, கீழ்ப்படுது, ஒழுக்கம், தீர்க்க ஆயுசு கொடுத்து, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுத்து ஆசை. அதே போல் வாலிப பிள்ளைகளுக்கும் அதே போல பரிசுத்த ஆவியை நடத்தி ஞானம், அறிவு, சுத்த கிருபையை கொடுத்து, தயவை கொடுத்து, கீழ்ப்படுது, ஒழுக்கம் கொடுத்து நடத்துங்க. ஒவ்வொரு ஸ்திரீகள் புருஷர்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதுவரையும் ஏனதானம் என்று சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்தால், இன்றைக்கு ஒவ்வொருவரும் செவைப்படுத்தி இந்த கேட்ட வசனங்களை மறுபடி தியானித்து தன்னை மாற்றிக்கொள்ளட்டும். கர்த்தருடைய வருகைக்கு சபையில் ஒரு ஐக்கியமாய் ஆண்டவருக்கு முன்பதாக மகிமை உள்ளவர்களாக நினைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில்